ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆஃப்ரின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரொசீஜர் மட்டும் பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவலுங்க 1 kg பிரியாணிக்கு 5 லிட்டர்ஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், ஆனியன், க்ரீன் சில்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா சக்னு வதக்கிக்கோங்க. மறந்துடாதீங்க, பிரியாணி பண்ணும்போது அந்த டக்குன்னு சவுண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த சவுண்டை கொடுத்துட்டே வதக்குங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கேட்பாங்க, ஓ பிரியாணி செய்கிறியா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா இது நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம இதில் புதினா போடணும். ஏன்னா நம்ம எண்ணெயிலேயே புதினா போட்டுருங்க, அப்புறமா கொத்தமல்லியும் போட்டுடுங்க. இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி பண்ணுறதுனால ஒரு அரோமேட்டிக் ஃபீல் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கட்டும். இதை மூடி போட்டு லிட் போட்டு வச்சுட்டு அரிசியை நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி நார்மல் வாட்டரில் ஊற வச்சுருங்க. இங்கே நான் ரெட் சில்லி பவுடர் ஏற்கனவே போட்டுட்டேன், அதை காமிக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்து பர்னரில் நீங்கள் அரிசி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு ஹாஃப் டன் ஆகிட்டு இறங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதில் சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எந்த அளவு தண்ணி ஊற்றணுன்னா அந்த அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் சிக்கனை போட்டு நல்லா டன் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? ஸோ இது மசாலா டன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் அந்த ஹாஃப் டன் அரிசி போட்டு லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா திறக்கும்போது இந்த மாதிரி பிரியாணி கண்டிப்பாக ரெடியாகி இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you soon in my next video மக்களே. Bye.